ஆற்றல் அசோக் குமாருங்கிறவரு யாரு? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அதிமுகல ஜாயின் பண்றாரு. சேர்ந்த உடனே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்புகளை கட்சி கொடுக்குதுன்னா, ஆற்றல் அசோக் குமார் அவ்வளவு ஆற்றல் படைச்சவர். எல்லாரும் கவனிக்கிற இடத்துல இருக்கீங்க. 583 கோடி இது வந்துங்க நம்ம வந்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுல ரிச்சஸ்ட் கேண்டிடேட் ஃபைல் பண்ணிருக்காங்க. கேண்டிடேட் டிக்ளேர்டு அது வந்து பெரிய விஷயம் இருக்கு. பிரதமர்ங்கிறது வந்து கட்சியை தாண்டி எல்லா மக்களுக்கும் ஒரு நபர். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். பிரதமர் அப்படிங்கிறது இப்போ முதல்வர் அப்படின்னா எல்லாத்து மக்களுக்கான நபர். அப்படி நடந்துக்கிறாங்களா இல்லைங்கிறது வேற விஷயம். இல்லை இப்போ நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பா இல்லை. நீங்க எல்லாரும் வந்து எம்பி சீட்னா வந்து என்னென்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு பதவி, அதில் போனால் காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க ஒழிய நான் காசு செலவு பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். அதான் வித்தியாசம். நீங்க 3 வருஷமா தான் மக்கள் பணியில இருக்கீங்க. அவங்க 30-35 வருஷமா மக்கள் பணியில தானே இருக்காங்க. ஆப்போசிட் கேண்டிடேட் முக்கியமான உங்களுக்கு யாரு? அந்த பிரகாஷ் அவர்கள் மன்னர் பரம்பரையா இல்ல அவர் என்ன மக்கள் பணி அது சொன்னாரு. அது அன்னைக்கு கேள்வி கேட்டேன். ஒரு சேலஞ்சு 100 பேருக்கு வேற பெருசா வேண்டாம், இந்த 100 பேருக்கு நான் இந்த கடந்த 5 வருஷமா ஏதாவது ஒரு செஞ்ச ஒரு பட்டியல் போட சொல்லுங்க, நான் சவாலே விடுறேன். எடப்பாடிக்கே ஒரு துரோகம் செய்வாருன்னு சொல்றாரு உங்களை பார்த்து. அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போற, இவர் தான் துரோகம் செய்வாரு நம்ம தெரியல. அதனால அது மைண்ட்ல அவருக்கு துரோகம் தான் மைண்ட்ல இருக்குது. எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. அதிமுக வந்து மக்கள் பக்கம், நானும் மக்கள் பக்கம், நான் அதிமுக பக்கம் உயிருள்ள வரை. இது எந்த விதமான உயிருள்ள வரை? ஆமா, வேற எந்த மாற்றம் இல்லை. பாஜகவுக்கு போகவே மாட்டேன். பாஜகவுக்கு போகவே மாட்டேன். உயிருள்ள வரை அதிமுக. அதுதான், அது வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை. அதிமுக பணம் கொடுக்காதா ஈரோட்ல? கண்டிப்பா கொடுக்காது. ஆற்றல் அசோக் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். உங்க பேரை சொல்லி வேற யாரும் கொடுக்க மாட்டாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமா நிச்சயமா. பிரேம்ஸ் யார் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்க இருந்தால் போதும். அதுதான் எங்களோட எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட்டும் அதுதான், எங்களுடைய இதுவும் அதுதான். அதுக்காக ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அம்மா காலத்தில் மோடி ஐடியா சேலஞ்ச் பண்ணிட்டு 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் 75 நாள் முடியும். எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இல்லைல்ல. எலெக்ஷன்ஸ் பிறகு அதிமுக காணாம போகும் அண்ணாமலை சொல்றாரு. கூட இருந்தீங்க ஒரு காலத்துல தளபதி. யாரையும் தப்பா சொல்ல விரும்பல. யார் காணாமல் போவோம் என்று காலம் பதில் சொல்லும். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஈரோடு தொகுதியின் மக்களவை வேட்பாளராக அதிமுக சார்பாக களமிறங்கி இருக்கக்கூடிய திருமிகு ஆற்றல் அசோக் குமார் அவர். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. கலந்து நல்லா இருக்கு. தொடர்ந்து 20-25 நாளா ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 2-3 வருஷமாவே மக்கள்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்க. நான் முதல்ல களம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. அதற்கு பிறகு விமர்சனங்களா இல்ல உங்க மேல இருக்கக்கூடிய கேள்விகளா பல விஷயங்கள் இருக்கு, நான் கேட்கிறேன். களம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? களம் வந்து நல்லா தான் இருக்குங்க. அதாவது வந்து 2 விதமான கோணங்களை பார்க்குறேன். ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிமுக அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து மக்கள் வந்து முதல்ல பண்ண ஆட்சி பரவாயில்ல, இப்போ வந்து சில கஷ்டங்கள் இருக்குது, சில வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வை இருக்குது. ஓகே. அது இல்லாமல் விலைவாசி அது எல்லாத்தையும் பாதிச்சிருக்குது. அதாவது வந்து அத்தியாவசிய பொருளாகட்டும், மின்சார கட்டணமாகட்டும், அந்த மாதிரி எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. சம்பளமோ இல்லை வருமானம், வேலைவாய்ப்பு ஒன்றும் பெருகலை. இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சிக்கு எதிராக, அதை ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறோம், ஆட்சிக்கு எதிராக ஒன்று இருக்குது. அடுத்தது கட்டமாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நம்பிக்கைத்தன்மை, அதாவது வந்து யார் வந்து செய்வா. இப்போ ஒரு பார்லமெண்ட் உறுப்பினராக அவர் இப்போ முன்னால் இருந்தவர் மறைஞ்சார், அதெல்லாம் அவருக்கு விமர்சனம் செய்ய வேண்டாம். கணேசமூர்த்தி அவர்கள். ஆமாம், கணேசமூர்த்தி அவர்கள். ஆனால் பொதுவாக இப்போ 37 எம்பி இருந்தாங்க. பெரிய அளவில் யாரும் போய் தொகுதிக்குள்ளே போனதில்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொகுதி நிறைய பேர் தெரியறதில்லை யாருன்ட்டு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அவங்களுக்கு. எனக்கு வந்து முதலே வந்து ஒரு அறக்கட்டளை சார்பில் வந்து எல்லா மக்களுக்கும் கிட்டத்தட்ட 175 பஞ்சாயத்து இருக்குது. எல்லா இடத்துலையும் போயிருக்கேன், எல்லா இடத்துலையும் நலத்திட்டம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் கண்டிப்பாக இதை விட நிறைய செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ரெண்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே. அதுதான் வந்து களம் சாதகத்துக்கு. ஆற்றல் அசோக் குமாருங்கிறவர் யாரு? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அதிமுகல ஜாயின் பண்றாரு. சேர்ந்த உடனே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்புகளை கட்சி கொடுக்குதுன்னா, ஆற்றல் அசோக் குமார் அவ்வளவு ஆற்றல் படைச்சவரா? அப்படி சொல்ல முடியாதுங்க. அதாவது வந்து நான் எல்லா பக்கம் சொல்றது என்னன்னா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னா
மக்கள் பிரதிநிதி. அந்த அர்த்தம் நிறைய நாளடைவில் வந்து குறைஞ்சிச்சு. முதல்லலாம் வந்து அதுதான் இருந்துச்சு. யார் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறாங்க, யார் வந்து ஊரில் ஒரு பெரிய மனுஷனாக இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக வருவாங்க, சொந்த காசை இழந்துருவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. காசு மாறுறாங்க, அவங்க பணக்காரங்க. அது மாறுது. அப்புறம் மக்கள் வந்து அவங்களோட எதிர்பார்ப்புக்கு நிறைய பேர் வந்து அந்த எதிர்பார்ப்புக்கு இல்லை. ஆனால் அதுக்கு உதாரணம் இருக்காங்க, அது நல்லா செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு மக்கள் வந்து அவங்களுக்கான வெகுமதி கொடுக்குறாங்க, தொடர்ந்து அவங்களே ஜெயிக்க வைக்கிறாங்க, அவங்களோட மரியாதை இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான இடத்துல வந்து அது இல்லை. ஸோ அதனால தான் வந்து சேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உள்ள வந்து நாம் உள்ள வந்தது வந்து அரசியல் எதிர்பார்த்து வரல. அம்மாவே எம்பியா இருந்தவங்க தான். அம்மா எம்பியா இருந்தவங்க வந்து ரொம்ப நாள் 34 வருஷம் ஆச்சு, 33 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு அரசியல் ஈடுபாடு இல்லை. சொல்ல போனால் அம்மாவோட ஸ்வேரிங்கின்கே நான் போகல. அப்போ நான் வந்து அமெரிக்காவில் படிக்க போயிட்டேன். அதனால அப்போ அந்த அரசியல் நோட்டம் எனக்கு இல்லை. இப்பவுமே அரசியல் நோட்டம் இல்லை. அதாவது கொரோனாக்கு அப்புறம் வந்து வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தம் வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து எந்த வித சக்தியும் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு கரோனா காமிச்சிட்டு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ சிறிய ஆளாக இருந்தாலும், இயற்கை முன்னாடி ஜீரோ தான் ஆச்சா. அப்போ வந்து கண்டிப்பாக இப்போ நம்ம மனிதனாக பிறந்தா இன்னொரு 4 பேருக்கு நம்மளால் உதவி செஞ்சால் அதுதான் மனிதனுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு புரிதல் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இந்த வி கான்ட் சால்வ் வேர்ல்ட் ஹங்கர்ங்கிற மாதிரி எல்லாத்தோட தேவைகளும் நம்ம வந்து பூர்த்தி பண்ண முடியாது. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி தான் நான் வந்து என்னோட தொழிலான கல்வியாளராக இருக்கிறதுனால அரசாங்க அரசு பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கிராமப்புறத்தில் அரசு பள்ளிகள் கரோனாக்கு அப்புறம் நிறைய நலிவடைஞ்சிருந்துச்சு. நீங்க அரசு உதவி பெறும் பள்ளியில நான் படிச்சவன் தான். உங்களுக்கு கல்வியாளராக மாறணும், நம்ம ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணணும். நான் ஈரோட்ல விசாரிக்கும் போது உங்க ஸ்கூல்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அந்த ஒரு மொமெண்ட்லாம் உங்க லைஃப்ல எப்ப நடந்தது? ஒரு நீங்க ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுங்கிற விஷயம்லாம் எப்ப நடந்தது? வேற என்னென்னலாம் பிசினஸ் நீங்க பண்றீங்க? நான் வந்து அமெரிக்காவில் இருந்துட்டு திருப்பி நம்ம தாய்நாடு வந்து இங்கே வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்ம நாட்டில் தான் பண்ணணும்னு உறுதியாக இருந்ததுனால தான் திரும்பி வந்தேன். அது வந்தே உங்களுக்கு 20 வருஷம் ஆச்சு. வந்தப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என் குழந்தைங்கள அப்போ வந்து எல்கேஜி யூகேஜியில் இருந்தாங்க. அப்போ அதே பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு Tier 2 சிட்டி அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா நீங்கள் பாம்பே டெல்லி அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஈவன் சென்னையிலையோ இல்லை வந்து கோயம்புத்தூர்லையோ இல்லை கரூர்லையோ ஈரோட்லையோ இந்த மாதிரி ஊர்களில் வந்து அந்த ஒரு மக்கள் எதிர்பார்ப்புக்கான ஒரு ஃபாரின் எஜுகேஷன் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் இல்லை. அது வந்து எனக்கு வந்து எக்ஸ்போஷர் இருந்ததுனால சரி அது ஏன் நம்ம போய் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம கொண்டு போய் போர்டிங்கில் சேர்த்துறதோ இது பண்ணாமல் நம்ம ஊர்லேயே ஆரம்பிக்கலாம், மக்களுக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் கல்விக்கு உள்ளே வந்தேன். பின்னாடி வந்து எல்லாம் சொல்றாங்க, இப்போ அப்பா வந்து ஒரு பேராசிரியர் இருந்தாங்க, அம்மாவும் பேராசிரியர் இருந்தாங்க, மேபி அந்த ரத்தத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் அது எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா ஆனால் கல்வி வந்தது காரணம் வந்து சுயநலம் ஒன்று, என் குழந்தைங்களை பார்க்குறோம், அதே மாதிரி மற்றவங்களும் இது மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால அது அப்படிதான் வந்துச்சு. ஓகே. அரசியல் என்ட்ரிங்கிறது அந்த கொரோனாவை பார்த்ததற்கு பிறகு நம்ம பொது வாழ்க்கை அரசியல் என்ட்ரி இல்லை, பொதுவாக அதாவது சேவை. அது நான் வந்து அரசியல் என்ட்ரிங்கிறது வந்து அதுக்கப்புறம். அரசியல் என்ட்ரிங்கிறது வந்து ஃபியூச்சரா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறாரு ஆற்றல் அசோக்குமார். அது வந்து என்ன சொல்றதுங்க, சிச்சுவேஷன் அப்படி கோயின்சிடென்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து கோயின்சிடென்ஸ்னு சொல்லலாம், சில பேர் இல்லை திட்டமிட்டு தான் பண்ணாங்கன்னு சொல்லலாம். மக்கள் சேவை செய்யறதுக்கு திட்டமிட்டு பண்ணாலும் பரவாயில்ல, திட்டமிடாமல் பண்ணாலும் சேவை பண்ணுறது யாரும் தப்பு சொல்ல முடியாது. அந்த இப்போ வந்திருக்கிறது ஒன்றும், இப்போ நான் வந்து நீங்கள் வந்து ஒரு எம்பி பதவி, நான் வந்து டெல்லி ஃப்ளைட்டில் போகலாம், ஃப்ளைட் டிக்கெட்டு கவர்மெண்ட் கொடுக்கும், அங்கே கோட்டர்ஸ் கொடுக்கும்னா நான் கடவுள் அருளால் பொருளாதாரத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பாக்கியம் இருக்குது. அதனால எல்லாரும் கவனிக்கிற இடத்துல இருக்கீங்க. 583 கோடி இது வந்துங்க. நம்ம வந்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் ரிச்சஸ்ட் கேண்டிடேட் ஃபைல் பண்ணிருக்காங்க. கேண்டிடேட் டிக்ளேர்டு, அது வந்து பெரிய விஷயம் இருக்கு. அதாவது எத்தனையோ பேர் இன்னும் நம்ம எல்லா ஊர்லயும் சொல்ல, இந்த ஊர்லயே பாத்தீங்கன்னா இதை என்னை விட பல மடங்கு பணக்காரங்க இருக்கிறாங்க. அது வந்து ஒவ்வொருத்தரோட அசெட் வந்து அவங்க பேர்ல இல்லாம இருக்கலாம், வெவ்வேறு கம்பெனில இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் வந்து பணக்காரங்கிறது இல்லை, டிக்ளேர்டு அசெட்ல கேண்டிடேட்ல டிக்ளேர்ட்லயே இவ்வளவு கொடுத்துருக்காரு, அப்ப பாத்துக்கோங்க அப்படிங்கிற அப்படியும் சொல்லலாம். இல்ல சில பேர் வந்து வெறும் டிக்ளேர்ட் மட்டும் தான் இருக்கும் அப்படியும் வச்சுக்கலாம். இந்தியால செகண்ட்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட். அது வந்து ஒரு
ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளி தான் ஒழிய அது தாண்டி நிறைய விஷயம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே ஓகே. அதனால அந்த விஷயத்துல வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எனக்கு இல்லை. சேவை செய்யணும் வந்தோம். அதுதான் வந்து இப்ப சேவை செய்யணும். முதல்ல இந்த அப்போ கொரோனா டைம்ங்கிறதுனால மருத்துவ உதவிகள்ல தான் ஆரம்பிச்சிங்களா உங்களோட? இல்ல கொரோனா முடிஞ்சு இப்போ பள்ளிகள்லாம் திருப்பி ஆரம்பிக்கும் போது பார்க்கும்போது 2 வருஷமா பள்ளிகள்லாம் மூடி இருந்ததுல எந்த பராமரிப்பும் பண்ண முடியல. அதாவது தனியார் பள்ளியிலே பராமரிப்பு பண்ண முடியல. அப்போ அதை பார்க்கும்போது நான் அப்போ நம்ம தனியார் பள்ளி இப்படி இருந்தா அரசு பள்ளிகள் என்ன இருக்குன்னு போய் பார்க்கும்போது தான் வந்து நிறைய பண்ண முடியல. இல்ல அரசாங்கம் சடனா வந்து கொரோனாவை ஒரு மீட்டெடுக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இதை பண்ண முடியுங்கிறது அப்போ அரசாங்கத்தோட பள்ளிகள் வந்து அது நம்ம ஊர்ல பண்ணலாம். கிராமப்புறம் மெயினா இப்போ ஒரு நகரமா இருந்தா கூட ஸ்பான்சர் கிடைப்பாங்க, எல்லாம் கிடைப்பாங்க. நான் கிராமப்புறத்துல வந்து இருக்கிறது 40 பேர் 50 பேர் படிப்பாங்க. அது வந்து நமக்கு யாரும் ஸ்பான்சர் கிடைக்காது. ஸோ அதனால வந்து அங்கதான் ஆரம்பிச்சோம். சின்ன அதாவது அடிப்படை வசதிகள் ஒழுகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா கூரை தண்ணி வந்து ஒழுகும், கழிவறைகள் சரிவா இருக்காது, கீழே தரை வந்து டைல்ஸ் இருக்காது, அந்த மாதிரியான கட்டமைப்பு வசதி மட்டும் தான் பண்ணோம். அப்புறம் எப்ப அந்த மருத்துவ உதவிகள் இல்ல மக்களுக்கு உணவு 10 ரூபாய்க்கு அதான் அது வந்து ஆரம்பிச்சது. அதுல இருந்து ஆரம்பிக்கும் போது இப்போ அடுத்து என்ன ஒவ்வொரு இதாக பார்த்தீங்கன்னா நிறைய கிராமப்புறங்களில் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து தூரமாக இருக்கும். அப்புறம் இருந்தாலும் கூட்டிகிட்டு போகிறக்கு ஆள் இருக்காது. வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலினா கூட்டிகிட்டு போகிறக்கு ஆள் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு கேம்ப் மாதிரி எல்லா இடத்துலையும் போய் அவங்க இருக்கிற இடத்துல மெடிக்கல் கேம்ப்ஸ் இருக்கிற இடத்துலையே போயிட்டு மெடிக்கலில் மொபைலில் கிளினிக் வந்து கேம்ப்பும் போட்டு அங்கே போயிட்டு நம்ம டீம்லேயே வந்து மருத்துவர்கள் பணி அமைச்சு செவிலியர்களை பணி அமைச்சு அவங்களையும் வந்து ஒரு 30 நாளுக்கான மருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு ஏன்னா திருப்பி திருப்பி வர முடியாது. 30 நாளுக்கான சப்ளை மருந்து கொடுத்து ஆரம்பித்தோம். அது இலவசமாக ஓகே அது ஆரம்பித்தோம். அப்புறம் சில இடத்துல பார்த்தோம்னா தேவைகள் நிறைய இருக்கிற இடம் இருந்துச்சு. அதை வந்து அவங்களுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை ஒரு ஜிஹெச்ஓ தூரமாக இருக்கிற ஏரியா இருக்குது. ஆனால் அங்கே வந்து மக்களோட தொகை நிறைய அதை வந்து டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன நினச்சோம், சரி நம்ம வந்து ஒரு மருத்துவமனையை பண்ணலாம். அது கிளினிக் மருத்துவமனை இல்லை அவுட் பேஷண்ட் கிளினிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு அது வந்து நம்ம இலவசம் அப்படின்னாவே வந்து ஒரு அதுக்கு வந்து 2 விஷயம். ஒன்று அதோட மதிப்பு வந்து குறைவாக எடை போடுவாங்க. 2வதோட முதல்ல எனக்கு என்னென்னா அது வந்து ஒருத்தர் வந்து யாசகமாக பெறக்கூடாது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு மரியாதை குறைவாக இருக்குங்கிறனால தான் அவங்க பணம் கட்டி எடுத்தாங்கன்னா அது எவ்வளோ ₹1 இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு ஒரு தன்மானத்தில் வந்து விட்டு கொடுக்காம இருக்கும். அதுக்காக தான் வந்து ₹10 அப்படிங்கிற ஒரு இதே வந்துச்சு. உணவகமானாலும் சரி உணவு அதே மாதிரி தான். 2 விஷயம். ஒன்று அவங்க யாசகமாக அன்னதானம் இருக்கு இல்லையா, அன்னதானங்கிறது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யாசகம் வாங்குற மாதிரி ஆயிடுது. அது அவங்க சன்மானத்துக்கு வந்து ஒரு பாதிப்பு. ஆனால் சரி வேற வழி இல்லை, பசி இப்போ வந்துச்சுன்னா போகிறாங்க. ஆனால் அந்த பண்ண வேண்டாங்கிறனால தான் இந்த ₹10 நிர்ணயம் பண்ணோம். அடுத்தது வந்து நம்ம சாப்பாடை வந்து வீண் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ₹10 ₹1 ₹2 வச்சாலும் அப்போ அது கொட்ட மாட்டாங்க. இலவசமாக கொடுத்தோம்னா வேஸ்டேஜ் வரும். ஏன்னா இப்போ இருக்கிறதுல எத்தனையோ பேர் பசி பண்ணியில் உயிர் போகுது. அப்போ வந்து நம்ம உணவை வந்து வீண் பண்ணக்கூடாதுங்கிறதுனால 2 காரணத்துக்காக தான் ₹10 பண்ணோம். அது ஈரோட்டில் பண்ணும்போது எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கே தெரியாமல் அது வந்து ஒரு பெரிய இவ்வளோ தேவை இருக்குன்னு எனக்கு அறியாமல் நடந்தது. அது அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா உணவு பார்த்தீங்கன்னா அது அவங்க கரெக்டாக கொஞ்சம் அம்மா உணவுங்கிறது இப்போ வந்து நிறைய செயல்படாமல் இருக்குது, சில வந்து சரியாக செயல்படாமல் இருக்குது. அப்போ தேவை இருந்திருக்கு. ஓகே. அதனால தான் இப்போ ஒரு இடத்துல பண்ணதுனால இப்போ திருப்பி 6 இடத்துலையும் 6 தொகுதியிலையும் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒரு நற்பெயர் உங்களுக்கு கிடைக்குது, இல்லை எல்லாரும் வந்து அதை தேடி வராங்க, சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு பேர் கிடைக்குது, அது வரைக்கும் ஓகேவா இருக்கு. பட் அதெல்லாம் நீங்கள் அடுத்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஜாயின் பண்ண உடனே இதெல்லாம் ஃபியூச்சரை பிளான் பண்ணி தான் ஆற்றல் அசோக்குமார் செய்யறாரோங்கிற ஒரு விமர்சனத்தையும் சேர்த்தே கொண்டு வரலையா? அதுக்கு அதில் ஒன்றும் நான் மறுப்பே தெரிவிக்கல. அதாவது வந்து இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஈரோடு அப்படின்னு வைங்க. இப்போ நம்ம ஈரோடு தொகுதின்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து ஈரோடு நகரம்னு வச்சுக்கலாம். மேம்படுத்தணும்னா ஒரு தனியார் அறக்கட்டளைனால இல்லை ஒரு தனியார் அறக்கட்டளை குழுமம்னால செய்ய முடியாது. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒளிரும் ஈரோடு இருக்குது ஃபவுண்டேஷன், நிறைய நலத்திட்டம் பண்ணுறாங்க. அது ஒரு குழுமம், ஒருத்தர் இல்லை, நிறைய தொழிலதிபர்கள் நிறைய ஒரு நல்ல மனிதர்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுமே ஒரு கட்டம் போயிட்டு ஒன்றும் இல்லை. இப்போ ரயில்வே ஸ்டேஷனு நம்ம வந்து தரம் உயர்த்தணும், பண்ண முடியாது. இல்லை ஒரு மஞ்சள் ஆராய்ச்சி மையம் வேணும், பண்ண முடியாது. இல்லை ஒரு பெரிய உயர்மட்ட மேம்பாலம் பண்ணணும். இப்போ ஈரோடு இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் பண்ணணும். இல்லை சாயக்கழிவு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதை வந்து செயல்படுத்தணும்.
ம் ரிங் ரோடே வந்து பாதி தான் இருக்கு, ரிங் ரோடு ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து பணம் மட்டும் இருந்தால் பத்தாது. ம் பதவியும் வேணும். பொறுப்பு, ம் அதிகாரம், ம் அரசு அதிகாரமும் அரசு பொறுப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த அரசு துறைகளுக்கு அழுத்தம் கொடுத்து, ஏன்னா பணம் இருக்கு. ம் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டத்துக்கு பணம் இருக்கு. இப்போ மத்திய அரசுல அது நாடாளுமன்றத்தில் அப்படியான உறுப்பினர்கள் ஒரு சூழல்ல ஏன் பாஜக இணைஞ்சீங்க? அதுதான். ஸோ அந்த நம்ம காலகட்டத்தில் அரசாங்க பள்ளிகள் பண்ண சொன்னேன் இல்லைங்களா, அரசு பள்ளிகளை வந்து மேம்படுத்துகிற சொல்லும்போது, அந்த காலகட்டத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பள்ளிகளுக்கு மேலே பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம 75th இண்டிபெண்டன்ஸ் டே ம் ஆச்சுங்களா, அந்த செலிப்ரேஷன் இருந்துச்சு. 75 வருஷம். அப்போ நான் பண்ணதெல்லாம் வந்து நம்ம ஒரு புக்கா வெளியிட்டிருந்தோம். அந்த புக்கு வந்து அம்மா மூலியமா வந்து பிரதமர் கைக்கு போச்சு. ம் ஸோ பிரதமர் கைக்கு போனோன்னே அவர் வந்து ரொம்ப வியப்படைஞ்சு உடனே என்னை பார்க்கணும்னு சொல்லி அங்கே போய் பிரதமரை சந்திச்சு நீங்க மீட் பண்ணீங்க. ம் சந்திச்சு உடனே சந்திக்க வச்சாங்க. சந்திச்சு 20 நிமிஷம் பேசி அப்போ வந்து அவர் சொன்னது, நாங்கள் தேசப்பணி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக எங்க கூட இணைஞ்சு தேசப்பணி பண்ணணும். ம் அவரும் வந்து பார்ட்டிங்கிறத தாண்டி ம் தேசப்பணி பண்றதுக்கு எல்லாம் இணைஞ்சு செய்யணுங்கிறது ஓகே தான் வந்து பண்ணி அதில் தான் வந்து நான் ஒரு பிஜேபி அப்படிங்கிற ஒரு பிஜேபிங்கிறத விட தேசப்பணி பண்றதுக்கு ஒரு அலைனானோம். ஓகே இப்போ ஓகே பிரதமரோட இணைஞ்சேன். ஓகே. அதுதான் வந்து இப்போ அந்த பிஜேபியில் இணையரோட ஆரம்பம். ம் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சமூக சேவராக தான், ஏன்னா கட்சிக்காரங்கிறத தாண்டி சமூக சேவகரா தான் கட்சி மக்கள் மத்தியில அப்படிதான் போகணும்னு பண்ணிட்டு நினைச்சீங்க. இருந்தோம். ஓகே. நீங்க உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ்ல இருந்து இந்த சமூக சேவைகள் பண்ணும்போது பாஜகவில் இணைஞ்சதற்கு பிறகு பிரச்சனைகள் சில ஃபேஸ் பண்ணீங்களா? பாஜக இணைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மக்களுக்கும், சமுதாய மக்களுக்கு சேவை அப்படிங்கிறது வந்து அது மத அடிப்படையிலயோ இல்லை வந்து ஜாதி அடிப்படையிலோ கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு சாயம் வந்து பூசப்பட்டது. உதாரணத்துக்கு சொன்னா, நாங்க 10 ரூபா உணவகம் இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்கு. அந்த மக்களே வந்து கிறிஸ்தவ மக்கள் வந்து நீங்க நடுநிலையாளர் இருந்ததுனால தான் நாங்கள் வந்து ஆதரித்தோம். ம் இப்போ வந்து பாஜக வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுது, அதனால வந்து அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நான் மருத்துவமனை 10 ரூபா மருத்துவமனை இருக்கிற இடமும் அக்ரஹாரம் ஏரியாவில் நிறைய இஸ்லாமிய இருக்கிற பகுதி, அவங்களுமே வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க. ஓகே. இந்த சமயத்தில் தான் வந்து திரு எடப்பாடியார்கள் அவர்களும் இதே ஒரு நெருக்கடி அவரும் பார்த்தார். அதான் ம் வந்து அதிமுக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அம்மா காலத்துலேயும் எம்ஜிஆர் காலத்துலையும் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான கட்சி. அது எந்த வித பாகுபாடும் கிடையாது. அது ஜாதியோ மதமோ எதுவுமே வந்து தடை இல்லை. ம் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா மந்திரி சபை ஆகட்டும், என்ன எம்எல்ஏ ஆகட்டும், மேயர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் அது சமமாக தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சமீப காலமாக வந்து பாஜகவோட கூட்டணி வந்து சில நெருக்கடினால வச்ச சூழ்நிலை இருந்துச்சு. இந்த தேர்தலை பார்க்கும்போது அவர் வந்து இது வந்து சரி வராது. வந்து அதிமுகவோட உண்மை கொள்கை என்னன்னா எல்லா மக்களுக்கும் செய்யணும், எல்லா மக்களுக்கும் நம்ம உரிமைகளை பெற்றுத் தரணுங்கிற ஒரு முடிவில் தான் பாஜகலேருந்து விலகினார். அதே சமயம் நானும் பார்த்தபோது இதுதான் சரியான தருணம். ம் நம்ம வந்து யார் வந்து எல்லா மக்களுக்காக இருக்கிறாங்க. அதே மாதிரி திமுக பார்த்தீங்கன்னா பேரளவில் வந்து இஸ்லாமியருக்கு நாங்கள் வந்து பாதுகாப்புலாம் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க ஒழிய செயல்முறையில் பார்த்தீங்கன்னா அது இல்லை. ம் அதனால் வந்து ஒரு அமைச்சரவையிலே பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாய பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா ஒரு 4 அமைச்சராக கொடுத்துருக்கணும் இஸ்லாமியருக்கு. கொடுத்ததே 2 அமைச்சர் கொடுத்தாங்க. அதுலேயும் ஒருத்தர் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி ஆள் போட்டது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் கிடையாது. ஒரு பதவியில் மேயரோ இங்கே கவுன்சிலரோ யாருமே இல்லை. ம் அந்த மாதிரி வந்து பேரளவில் வச்சுட்டு அவங்கள ஒரு அடிமையாக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வச்சுருந்தா இப்போ வந்து நம்ம எஸ்டிபிஐ கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களும் நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம பேசும்போது சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வச்சுருக்காங்க. ம் அதனால அவரு கரெக்டா பாஜக கூட்டணியிலிருந்து விலகுனது உங்களுக்கான சரியான தருணமா? சரி தருவேன். எனக்கு வந்து இன்னொரு பக்கம் நீங்க வந்து அங்க இருக்கும்போது கட்சி போஸ்டர்கள்ல இல்ல ஃபிளக்ஸ்ல வந்து மாநில தலைவர் போட்டோவோ இல்ல பிரைம் மினிஸ்டர் போட்டோவோ போடல. அவர் வந்து அவரை தான் விளம்பரப்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்களே, அது அப்ப பொய்யா? போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிரதமரை வந்து நான் சந்திச்சது, பிரதமர் வந்து நான் செய்கிற சேவைகளை வந்து பாராட்டி வந்து தான் என்ன, அதனால் வந்து பிரதமருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். ம் பொங்கல் வாழ்த்தாகட்டும், நான் கட்சி சார்பில் வந்து போஸ்ட் அடிக்கல. ம் ஒரு பிரதமர் வந்து
வாழ்த்து ஒரு பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்படிங்கிறது தான். பிரதமருங்கிறது வந்து கட்சியை தாண்டி எல்லா மக்களுக்கும் ஒரு ஆன நபர். அதுல வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன். பிரதமர் அப்படிங்கிறது இப்போ முதல்வர் அப்படின்னா எல்லாத்து மக்களுக்கான நபர். அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களா இல்லைங்கிறது வேற விஷயம். இல்ல இப்ப நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல கண்டிப்பா இல்ல. ம். அது வந்து உறுதியா சொல்றோம். ஏன்னா ம். வந்து நம்ம ஜிஎஸ்டில இருந்து ஆரம்பிச்சுக்கிற மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை இருக்குது. மாநில அரசு பார்த்தீங்கன்னாலும் அதை பத்தி இஸ்லாமியர் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த புரிஞ்சுது. மாநில அரசே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம உரிமைகள் ஓகே. குடுக்கல. ஓகே. ஸோ அதனால அதிமுக வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்த உடனே எனக்கு இது சரியான தருணம். ஏன்னா என்னோட கொள்கை என்னன்னா, என் ஊர் மக்களுக்கு நான் செய்யணும். என் ஊர் மக்கள்னா அது வந்து இஸ்லாமியர் ஆகட்டும், கிறிஸ்தவர் ஆகட்டும், இந்து மக்கள் ஆகட்டும், எந்த ஜாதி ஆகட்டும், எல்லாத்துக்கும் சமமா என்னால செய்ய முடியும். அதுக்கு எந்த தடை தடங்கள் வரக்கூடாது. கட்சியில சேரும் போதே அடுத்து எம்பி சீட் எனக்கு வேணும்னு கேட்டுட்டு வந்தீங்களோ? எம்பி 3 சீட்டு மாசத்துல எப்படி அதிமுக மாதிரி ஒரு கட்சியில எம்பி சீட் கிடைச்சது? எம்பி சீட்டுங்கிறது இல்லைங்க. அதாவது வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க, இப்ப இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இருக்கிற 39 வேட்பாளர்கள் பிளஸ் பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள் உட்பட அ நெறைய புதுமுகங்கள் தான் இருப்பாங்க. அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்க தான் இருக்காங்க. இப்ப நான் அவங்களும் என்ன அதுதான் விமர்சனமாவும் வைக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் வந்து ஒரு பெரிய தலைவர்கள வேட்பாளரா நிப்பாட்டுறாங்க. பாஜக, திமுக எல்லா பக்கமும். அதிமுக வந்து பரிட்சயமே இல்லாத முகங்கள இறக்கியிருக்காங்கறதா விமர்சனமாவும் இருக்கு. பரிச்சயம் இல்லாதங்கிறது ஒரு இப்ப என்னை உணராத எடுத்தீங்கன்னா, பரிச்சயம் இல்லாதங்கிறது வந்து ஒரு அது விமர்சனம் தான். அது யார கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து என் மூஞ்சி தெரியாது, பேர் தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. ம். ஆச்சுங்களா? அதே வந்து நீங்க திமுக வேட்பாளர் ஆகட்டும், இல்ல இப்ப நம்ம தமிழ் மாநில தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் விஜயகுமார், வேட்பாளர் ஆகட்டும், இல்ல நம்ம நாம் தமிழர். நாம் தமிழர் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அறிமுகம் இல்லை. அதாவது ஒரு ம். குறிப்பிட்ட பகுதியில அறிமுகம் இருக்கும். ம். ஆனா 6 தொகுதிகளிலும் 15,00,000 மக்களுக்கு அறிமுகம்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஏன்னா ம். நாம் தனிப்பட்ட முறையில அறக்கட்டளையில மட்டும் இந்த மார்ச் 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 7,20,000 மக்களுக்கு டைரக்ட்டா அது நேரடியான சேவை செஞ்சிருக்கேன். ஓகே. ஆச்சுங்களா? அதனால இந்த அந்த 6 சட்டமன்ற 6 தொகுதிகளும். சட்டமன்ற தொகுதியில மட்டும் அதாவது 50% மேல மக்களுக்கு நேரடியாக ம். மருத்துவ உதவி ஆகட்டும், கோயில் ஓகே. ஆகட்டும், ஓகே. ஸ்கூல் ஓகே. ஆகட்டும், எதுலயோ ஒரு சாப்பாடாகட்டும், எதுலயோ ஒரு இடத்துல அவங்கள டச் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து ம். அதனால வந்து அறிமுகங்கிறது வந்து இல்ல. அந்த அறிமுகம் ஒண்ணு. நான் செய்ற சேவை வந்து அதிமுக கொள்கைக்கு நேர் ம். இல்ல வந்தோனே எம்பி சீட் நீங்க கேட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? இல்ல நான் தான் சொன்னேங்க. இப்ப சேவை செய்யணும்னா அடுத்த கட்டம் போய் ஆகணும். அதுதான் இல்ல ஆரம்பிச்சேன். கட்சியில கேட்டீங்களான்னு கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட எனக்கு இந்த வாய்ப்புகள் கண்டிப்பா. வேணும். அதாவது 3 நான் மாசத்துக்கு நான் வந்து முன்னாடி என்ன நீங்க. அது பதவிங்கிறது நீங்க எல்லாரும் வந்து எம்பி சீட்னா வந்து என்னென்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு பதவி. அதுல ம். போனா காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க ஒழிய, நான் அந்த நான் காசு செலவு பண்றதுக்கு வந்திருக்கேன். அதான் வித்தியாசம். சரி. நம்ம ஈரோடு மக்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, எடப்பாடியார் மீட்டிங் நேத்து தான் பேசினாரு. அத வந்து இந்த 5 வருஷம் மக்களுக்காக 24 மணி நேரம் வேலை செய்ற ஒரு வேலைக்காரனா தான் வந்திருக்கேன். அந்த வேலைக்காரனுக்காக ஒரு உத்தரவு மக்கள்ட்ட கேட்கிறோம். ம். ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இல்ல கேட்கிறோம். இங்க நெறைய சீனியர்ஸ் இருக்காங்க அதிமுக கட்சியில. அப்படி அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு குடுக்காம 3 மாசத்துல உங்களுக்கு வாய்ப்பு குடுக்கும்போது, அவங்களுடைய பங்களிப்பு, ஒத்துழைப்புலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாருக்கும் ஆ அக்செப்டன்ஸ் இருக்கா? அதிமுக கட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு ராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சி. அதுல வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. அது ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா, இது ஒரு தாய் கழகம் தான். நான் சொன்ன மாரி அம்மா இருந்தது காலத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அம்மா கூட பயணம் செஞ்சவங்க தான். நம்ம மாண்புமிகு பொதுச்செயலாளர் உட்பட எல்லாருமே வந்து அம்மாவுக்கு அறிமுகமானவங்க. அம்மா கூட பயணமானவங்க. அம்மா எம்பியா இருந்தபோது அவங்க எம்எல்ஏவா இருந்தாங்க. அந்த மாரி அறிமுகமானவங்க தான். அது ஒண்ணு இருக்கு. 2வது வந்தீங்கன்னா, தொகுதியில எல்லாருமே பார்த்தீங்கன்னா, யார் தொகுதிக்கு வந்து நம்ம செய்வாங்க. இவர் வந்து அறிமுகமா இருக்கு. ஒரு அவங்களுக்கு கட்சிக்காரங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு அறிமுகம் பண்ண வேண்டிய வேலை ஒரு சுலபமாகுது. ஒரு ம். ஒரு புது வேட்பாளர் இப்ப பார்த்தீங்கன்னா, மத்த வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கட்சிக்கான ஒரு சுமை இருக்குது. ம். வேட்பாளர் மூலம் அறிமுகப்படுத்தணும் ம். தொகுதியில. அந்த அறிமுகப்படுத்துற வேலையில வந்து சுலபமாயிருச்சு. ம். அதனால இதுல வந்து இன்னும் உங்கள ஒரு பாஜக காரர் அப்படிங்கிற விஷயத்த தான் இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் பிரச்சாரமா முன்வைக்கிறாரு. நெறைய இடங்கள்ல அது பேசும்போது. அவங்க வந்து பயத்துல உங்களுடைய மதர் இன் லா வந்து பாஜக எம்எல்ஏவா இருக்காங்க. கண்டிப்பா. அவரு வந்து ஸ்டில் ஃப்ளெக்ஸ்ல வந்து மோடி போட்டோவ போட்டுக்கிட்டு இருக்காரு. சில இடங்கள்ல எடுக்காத ஃப்ளெக்ஸ்லாம் இன்னும் இருக்குன்னு ப்ரூஃப்ஸோட காமிக்கிறாரு. அவர் வந்து தவறான செய்திகள் பண்ணிட்டு இருக்காரு. பாஜக எம்எல்ஏ இருக்கிறாங்கிறது நிஜம்தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அறிமுகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு சமூக சேவகரா அறிமுகம் மாரி, அவங்க ஒரு மருத்துவர் அனுபவம் தான். ம். அதாவது மொடக்குறிச்சி தொகுதியில நான் மிகைப்படுத்தி சொல்லல. எந்த ஒரு கிராமத்த எடுத்தீங்கனாலும், ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் அவங்க ஆஸ்பத்திரியில தான் பொறந்திருப்பாங்க. ம். எந்த குக்கிராமம் எடுத்து பாருங்க. 2 தலைமுறை. சரஸ்வதி அவர்கள். ஆமா. ம். அதனால வந்து அவங்களுடைய இங்க இருக்கிற அ பரிச்சயம்,
அவங்களுக்கான நல்ல பேர் எல்லாமே வந்து கட்சியை தாண்டி, ஏன்னா அவங்க நிற்கும் போது தாமரை என்னன்னே தெரியாது மொதக்குறிச்சியில். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும். தாமரையில பயணம் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க வந்து மக்கள் சேவை செய்யுது. நானும் அதே மாதிரி தான் வந்திருக்கேன். இப்போ மக்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன். மக்கள் சேவை செய்யும் போது அடுத்த கட்டமான மக்கள் சேவை சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில் நிலையம் பண்ணணும், விரிவாக்கம் பண்ணணும், ஒரு மேம்பாலம் பண்ணணும், இல்லை வந்து ஒரு விவசாய மக்கள் ஆராய்ச்சி மையம் பண்ணணும், சாயக்கழிவு பற்றுக்கு தீர்வு காணணும், இல்லை வந்து நம்ம கொப்பரை தொழிலாளர் தேங்காய் விவசாயிகளுக்கு ஒரு சலுகை பண்ணி தரணும். இப்போ ரேஷனில் வந்து தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும், இல்லை வந்து புரிஞ்சுக்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து ஒரு அறக்கட்டளையினால பண்ண முடியாது. இல்ல இப்ப என் அப்பா திமுக, நான் திமுக, என் பையன் திமுக, எல்லாரும் வந்து கட்சியோட கொள்கையோட அவ்வளவு பிணைப்போட இருக்கும். ஆனா அவங்க மாமியார் வந்து பாஜகல இருக்காங்க, இவர் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியில இருக்காரு, இப்ப இந்த ஒரு கட்சிக்கு வந்திருக்காரு, ஜூன் 4க்கு பிறகு எந்த கட்சிக்கு போவார்னு தெரியல, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் கேட்கிறாரு. அதாவது ஒரு வேட்பாளர் வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட பலம் என்ன, அதுதான் வந்து நம்ம பிரச்சாரம் வைக்கணும். அவங்க மக்களுக்காக என்ன செய்வாங்க. அவங்க என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா 50 பேத்துக்கு சாப்பாடு போடுறாரு, டோக்கன் கொடுத்து அந்த விஷயம் நடக்குது. 51வது பேர் எனக்கு டோக்கன் வேணும்னு கேட்டா கிடையாது. இதுக்கு பேர் தான் சமூக சேவையா? அது வந்து ஒரு பொதுவாகவே சொல்லலாம். திமுக என்றாலே வந்து அவங்க குற்றச்சாட்டு வந்து எதுலேயுமே வந்து ஒரு பொய்யான ஒரு தகவல். எந்த உணவகத்தை வேணாலும் போய் யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கட்டும். இது இப்படி இருக்கிற உணவு மருந்தால் எதற்காக தேர்தல் கமிஷனை வச்சு தேர்தல் அறிவித்த உடனே எல்லா உணவகத்தையும் மூடணும்னு சொல்லி ரெவன்யூ ஆஃபீஸர்லேருந்து தாசில்தார்லேருந்து கலெக்டர் வரைக்கும் போய் பெட்டிஷன் கொடுத்து ரகலை பண்ணி கடைசியில் வந்து பண்ண முடியாமல் போனாங்க. போயிட்டு அந்த எல்லா உணவகத்துலேயும் அதை ஸ்டிக்கரை ஒட்டி இதை பேர மாதிரி அதை பேர மாதிரின்னு பண்ணது எதுக்காக? அப்படி 50 பேர் தான் கொடுக்குறோம், அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா ஏன் இவ்வளோ பயம் அதை பற்றி? அதனால் அதில் உண்மையே கிடையாது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உணவகத்துலேயும் குறைஞ்சபட்சம் 1000 பேர், அதாவது இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு இல்லை, இந்த கடந்த பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. அதனால வந்து அதுல வந்து அந்த டோக்கன் சிஸ்டம்லாம் இல்லையா? அப்ப அந்த 50 பேருக்கு கொடுத்துட்டு 51வது டோக்கன் இல்லைங்க. பணம் அவங்க பணம் இது வந்து இலவசம் கிடையாது. 51வது ஒருத்தங்க வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா கூட அவங்க இதுல தர மாட்டாங்க. இலவசம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு உணவகம் குறிப்பிட்ட நேரம் காலைல வந்து 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலை உணவு, மதிய உணவு 12லேருந்து 2 மணி வரைக்கும். அதே மாதிரி இரவு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சாப்பாடு தீர்ந்து போயிடலாம். ஆனால் அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் குறையும். ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கோயில்களில் ஆன்மீக பணி அவர் செய்ய மாட்டாரு. 25,000 ரூபா பணம் கொடுக்குறோன்னா என் பேர்ல ஃப்ளெக்ஸ் வைக்கணும், அதுதான் அவருடைய எண்ணம். இப்படி விளம்பரத்திலேயே இருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவரே சொல்றாரு. ஏங்க ஸ்டிக்கர் ஓட்டுற கட்சி இது. அவங்க வந்து என்கிட்ட விளம்பரத்தை பற்றி பேசினா ரொம்ப நகைச்சுவையாக தான் இருக்குது. அது எதுக்கு? அதாவது மற்றவங்க செஞ்ச எத்தனையோ கலெக்டரேட்டு, எத்தனையோ காலேஜ் எல்லாம் வந்து எடப்பாடி காலத்தில் பண்ணது. இவங்க எடுத்து வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பஸ் ஸ்டாண்டு எதுக்கு எடுத்தாலும் அவங்க அப்பா பேர் தான் வைக்கணும்னு வச்சுட்டு இருக்காரு. அவங்க பேசுறதுக்கு விமர்சனம் ஸ்டிக்கரு இந்த ரொம்ப இல்லை. நீங்க 3 வருஷமா தான் மக்கள் பணியில இருக்கீங்க, அவங்க 30-35 வருஷமா மக்கள் பணியில தானே இருக்காங்க. ஆப்போசிட் கேண்டிடேட் முக்கியமான உங்களுக்கு எதிர்வேட்பாளர் யாரு? அந்த பிரகாஷ் அவர்கள். மன்னர் பரம்பரையா இல்ல அவர் என்ன மக்கள் பணி? அது சொன்னார். அது அன்னைக்கு கேள்வி கேட்டேன். ஒரு சேலஞ்சு 100 பேருக்கு நீங்க வேற பெருசா வேண்டாம், இந்த 100 பேருக்கு நான் இந்த கடந்த 5 வருஷமா ஏதாவது ஒரு செஞ்சேன் ஒரு பட்டியல் போட சொல்லுங்க, நான் சவாலே விடுறேன். முடியாது அவர்னால. ஏன்னா செய்யல. அவரு வந்து அவர் தொழிலை பார்த்தாரு, அவங்க வந்து விவசாயம் பார்த்தாங்க, அவ்வளோதான் பண்ண. ஒரு சராசரி குடும்பத்தில் நல்ல மனிதர் தான், அவர் ஒன்றும் தப்பாக சொல்லல. ஆனால் சேவையில் வந்து ஏன்னா எல்லாரும் சேவை செய்யறதில்ல, சேவையில் வந்து அவர் செய்யலை. ஏன்னா அது வந்து அவரு சொல்லலாம், கட்சி செஞ்சது அது செஞ்சது, எங்கள் தாத்தா செஞ்சார், அவங்க அதாவது கட்சியோட முதல்வரோட அப்பா செஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதராக சேவை செஞ்சுருக்காருன்னா எடுத்துக்கிட்ட சொல்லுங்கள், பட்டியல் போட சொல்லுங்கள், நம்ம டிபேட் பண்ணலாம். இப்போ அவரு குறிப்பாக அவங்க மேலே சொல்லிட்டு இருக்கிறதே வந்து அவரே ஒரு பாஜக காரர் தான், ரிசல்ட்ஸுக்கு பிறகு அவர் கட்சி மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது தான். அன்னைக்கு தந்தி டிவியில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசின விஷயத்துலையும் கூட அவர் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குற பேட்டிகள்லையும் அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் பதில் சொல்லல. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர் கட்சி மாற மாட்டாரா? என்ன உத்தரவாதம் இருக்கு? கட்சி மாற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா என்னோட கொள்கைக்கும் தனிப்பட்ட ஒரு சேவை மனப்பான்மைக்கும் கட்சியோட கொள்கைக்கும் இப்படி பிணைஞ்சிருக்கு ஆச்சுங்களா. அது ஒன்று. அதனால வந்து இந்த தாய் கழகம் அப்புறம் எடப்பாடியோட ஒரு என்ன சொல்றது, இந்த முடிவெடுக்கக்கூடிய எவ்வளவு நெருக்கடி. எடப்பாடிக்கே ஒரு துரோகம் செய்வாருன்னு சொல்றாரு அவர். உங்களை பார்த்து அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போற, இவர் தான் துரோகம் செய்வாருன்னு நம்ம தெரியல. அதனால அது மைண்ட்ல அவருக்கு துரோகம் தான் மைண்ட்ல இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. ஏன்னா குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுன்னு சொல்லுவாங்க. மேபி அவர் வந்து
திமுக இருந்து வேற எங்கேயா போறாருன்னு தெரியல. அவங்க தான் வந்து மதிமுக அவங்களையும் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு கணேசமூர்த்தி அவருடைய மரணத்துக்கே காரணம் அவங்க தான். அதனால வந்து அந்த எந்த விதமான எத்தனையோ மதிமுக மக்கள் வந்து சொல்றேன். நான் என்ன சொந்த கருத்து இல்லை, எல்லாம் சொல்றதை சொல்றேன். ஏன்னா அது வந்து அவர் அந்த அவரே வேற ஒத்துக்கிட்டார், உள்கட்சி பூசல்னு வேற சொன்னார் அந்த ஓப்பன் இன்டர்வியூல. அது மதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்னு சொன்னார். அது காரணம் இல்லை. அதனால அது வந்து அவங்க தான் அந்த மாதிரி கட்சி மாறுறதோ இல்லை ஒரு மதிமுக வந்து தலைவர் வைகோ வந்து எந்த மாதிரியெல்லாம் விமர்சனம் வச்சார் கலைஞரை பற்றி, அதுக்கப்புறம் எப்படி இவங்க ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்கலாம் பார்த்தீங்கன்னா யார் கட்சி மாறுறாங்கன்னு அவருக்கு இல்லை. உங்கள் மீதான அந்த விமர்சனம் அந்த சாயங்கிறதுல மக்கள்கிட்ட எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவர் கட்சி மாறிடுவாரு, அவருடைய மக்கள் வந்து ஒரு நெருங்கிய உறவினர் வந்து பாஜக எம்எல்ஏவா இருக்காங்க, அவருக்கு வந்து ஒரு மோடி மேல ஒரு சின்ன பாசம் இருக்கு, ரிசல்ட்ஸுக்கு பிறகோ இல்ல இங்க சரியான வாய்ப்புகள் கிடைக்கலனாவோ மீண்டும் பாஜகவுக்கு எப்ப வேணாலும் போலாம். பாஜகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணியில தான் இருக்காங்க. நான் வந்து உறுதியா சொல்றேன், அதிமுக வந்து மக்கள் பக்கம், நானும் மக்கள் பக்கம், நான் அதிமுக பக்கம் உயிருள்ள வரை. இதுல எந்த விதமான உயிருள்ள வரையா? ஆமா, வேற எந்த மாற்றம் இல்லை. பாஜகவுக்கு போகவே மாட்டேன். பாஜகவுக்கு போகவே மாட்டேன். உயிருள்ள வரை அதிமுக. அதுதான், அது வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா ஒரு மக்கள் சேவை பண்றதுக்கு எனக்கு ஒரு நீங்களே சொல்லிட்டீங்க, அதாவது ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்புங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை. அதுவும் வந்து இவ்வளோ சீனியர்ஸ் இருக்கிறாங்க. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அதுக்கு துரோகங்கிறது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த எலெக்ஷனே பணமா குணமாங்கிற எலெக்ஷன். அவரு பணம், நான் குணம் அப்படிங்கிறார். அப்படியே மாத்தி பேசுறாரு. நான் நிறைய பேட்டியிலே சொல்லியிருக்கேன். இது தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து எங்க போஸ்டர்லேருந்து விளம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வேணுமா இல்லை 5 வருஷத்துக்கு வேலை செய்கிற ஆள் வேணுமான்னு கேட்டுருக்கோம். 500 ஆயிரமா 500 கோடி திட்டமா? கண்டிப்பாக அதான் கேட்டுட்டு இருக்கோம். அதனால வந்து அது வந்து அதில் உறுதியாக இருக்கிறோம். நீங்க தான் குணமா, பணம் இல்லையா? நீங்க நான் குணம்னு சொல்லலைங்க. நான் சொல்றது என்ன, மக்களுக்கு வந்து பணி வேணுமா இல்ல ஒரு நாளைக்கு வந்து 500,000 வேணுமா? அது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அந்த ஒரு நாளைக்கான 500,000 வேண்டியது. ஏன்னா எல்லாரும் பேசுறது அவர் தான் ரிச்சஸ்ட் கேண்டிடேட், அதனால அவரு தான் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வாக்காளருக்கு பணம் கொடுக்கறது வந்து அவங்களோட பழக்கம். அதனால வந்து திமுகவோட பழக்கம். திமுகவோட பழக்கம். அதனால வந்து பணம் இருந்தா கொடுத்து ஜெயிச்சிருவாங்க. நம்ம வந்து பணம் இருந்தால் மக்களுக்கான நலத்திட்டம் செய்ய முடியும். அதுக்கான சாட்சியங்கள் இந்த 3 வருஷம் இல்ல. இந்த 500 கோடி உங்களுக்கு தான் நீங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் வைக்கிறதே வந்து அபிஷியலி தவறான விஷயம். அதற்கே தேர்தல் ஆணையம் உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு நீங்க ஏதாவது விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து செல்வந்தர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சம்பாத்தியத்தை பெரும்பகுதி வந்து மக்களுக்காக ஒரு அறக்கட்டளை மூலமா கொடுக்குறாங்க. அது வந்து இந்த அரசே வந்து அதை வந்து எந்த விதமான தடையும் வைக்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய வரவேற்கத்தக்க விஷயம் தான் எல்லா இடத்துலையும். ஒரு அறக்கட்டளை என்பது அதுவும் அரசாங்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியே பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயம். கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் ஆச்சுங்களா? அதனால வந்து இன்னும் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு சதவீதம் வந்து கண்டிப்பாக சர்ச்சுக்கு கொடுக்குறாங்க. சர்ச்சுக்குன்னா சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. அதனால் இது வந்து நடைமுறை பழக்கம். அப்போ அவருக்கு அந்த அதை பற்றி தெரியல. அதாவது அவர் வந்து சேவைன்னா என்னன்னு தெரியல அவருக்கு. அவருக்கு வந்து பணம் எலெக்ஷன்னா மக்கள் பணம் கொடுக்கணும். அதிமுக பணம் கொடுக்காதா ஈரோட்டில்? கண்டிப்பாக கொடுக்காது. ஆற்றல் அசோக் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். உங்க பேரை சொல்லி வேற யாரும் கொடுக்க மாட்டாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக. ஓகே. உங்களுக்கு ஈரோடு பத்தின கனவுகளா என்ன இருக்கு? இங்க ஈரோட்ல நான் எம்பி ஆகும் பட்சத்துல செய்யணும்னு பிளான் பண்ணிருக்க விஷயங்களா என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நிறைய இதில் சொல்லியிருக்கேன். முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்க வீடு. நிறைய மக்களுக்கு வந்து இருக்க வீடு இல்லை, நிலம் இல்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தக்க விஷயம். அது வந்து பட்ஜெட் இல்லை வந்து அரசாங்கத்தில் வந்து சட்டம் இல்லை, இல்லை நிலம் இல்லைங்கிற காரணம் இல்லை, செயல்படுத்தக்கூடிய நபர்கள் இல்லை. அதுக்கான நேரம் செலவழிக்க அந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு நேரம் இல்லை. அதனால தான் அது நடக்காமல் இருக்குது. அது ஒன்று. அதே மாதிரி அடிப்படைகள் பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி. தாராபுரம் தொகுதியில் ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு 2 மாதம் இந்த 1 மாதத்துக்கு 2 தடவையாவது குடிக்க தண்ணி கொடுங்கங்கிறாங்க. 2 மாதத்துக்கு 2 தடவை 1 மாதத்துக்கு தண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அது கூட இல்லை. இதெல்லாம் வந்து எந்த உலகத்தில் இருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் முதல்ல பூர்த்தி செஞ்சாவே மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
ஒரு விலைவாசி பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும், ம், பண்ணல. ம், மின்சார கட்டணம், தொழில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. விசைத்தறி ஆகட்டும், இல்லை வந்து மற்ற தொழில் பண்ணுறவங்களாகட்டும், அந்த பீக் சார்ஜ், டிமாண்ட் சார்ஜ் எல்லாம் கண்ணாமண்ணான்னு இருக்கு. ம். எந்த விதமான நம்ம கொப்பரை தொழிலாளிகள், ஆயில் மில்லு, ரைஸ் மில்லு, டெக்ஸ்டைல் எல்லாமே வந்து இருக்கு. சாயக்கழிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ பிரச்சனைகள் வருது. ஓகே. அதே மாதிரி மருத்துவ வசதி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஜிஹெச்ஓ, இங்கே ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை கிடையாது. இவ்வளோ பெரிய ஊர், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கிடையாது. ம். இந்த மாதிரியான அடிப்படை கல்வித்தரம் மேம்படுத்துறது, வேலைவாய்ப்பு, இதெல்லாம் தான் வந்து என்னுடைய முதல் கட்ட பணிகள். ஓகே. இப்ப நீங்க பாஜகலையும் இருந்துட்டு இப்ப அதிமுகவுக்கு வந்தவர். நீங்க இருக்கும்போது தலைமையா அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு. அதற்கு பிறகு எண்மண் எண் மக்கள் யாத்திரை, பாஜகவோட வளர்ச்சின்னு பேசுறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு பிறகு திமுகவும் அதிமுகவுமே இணையும்லாம் பேசுறாரு. தினகரன் தலைமையில் அதிமுக போகும்னு அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. பாஜக வளர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்சியில களத்திலையும் இருந்தவர் நீங்க. பாஜக வந்து ஒரு சதவீதம் இல்லை 2% வளர்ந்துருக்கலாம். அப்போ 3% இருந்தாங்க. இப்போ 4-5% உங்க வரலாம். கூட கூட்டணியில இருந்திருந்தா இன்னும் டஃப்பா இருந்திருக்கும் திமுகவுக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்போ வந்து அதாவது நம்ம இஸ்லாமிய சமூகமும் சரி, கிறிஸ்தவ சமூகமும் சரி, அவங்க சதவீதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 9% இருக்காங்க மக்கள். சில தொகுதிகளில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் சமமாக ஒரு அரசு இருக்குன்னு பார்க்குறாங்க. ம். அதுதான் முக்கியம். நாங்கள் வந்து 10 எம்பி சீட் ஜெயிக்கிறோமா, இல்லை 40 எம்பி சீட் ஜெயிக்கிறோமாங்கிறது வந்து எடப்பாடியாருக்கான ஒரு கேள்வி இல்லை. 40 ஜெயிக்க போகிறோம். ஆனால் அதற்காக போய் நம்ம பிஜேபி கூட பேரம் பேசணும், இல்லை பிஜேபி கூட பேரம் பேசினா 4 அமைச்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பேரம் பேசுறதுக்கு இல்ல திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாதா? திமுக உங்க எதிர்ப்பு கூட வேற பாமக இப்ப கூட்டணியில இல்ல. இந்த பகுதிகளில் வன்னியரோட வாக்குகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதான் சொல்லுங்க, சதவீதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதாவது வந்து மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ வந்து யார் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர், யார் ஜெயிக்கக்கூடிய கட்சியின் வேட்பாளர், அந்த கட்சிக்கு தான் வந்து இந்த பிரதமரே கூப்பிட்டு பேசினாரு. என் லைஃபோட ஒரு முக்கியமான மொமெண்ட் அது என்னை பாலிடிக்ஸ்க்கு இழுத்து வந்த ஒரு விஷயம்லாம் சொன்னீங்க. அப்போ உங்களோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல இருக்காருல்ல 8 வருஷமா. பிரைம் மினிஸ்டர் நம்ம தெரியணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து உண்மைதான் சொல்றேன். அதை வந்து இப்போ ஈரோடோட எம்பி அப்படின்னா என்னோட காரியம் என்னன்னா, யார் அங்கே பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அங்கே போய் ஈரோட்டுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி தர்றதுக்கு நமக்கு தெரியணும். வாங்கி தர்றதுக்கு நம்மளுக்கு வேலை செய்ய. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எனக்கான கொள்கைகளை வகுக்கிற அரசு, நான் யாரை எம்பியா தேர்ந்தெடுக்கணும், அவங்க யாரை எம்பியா கொண்டு வர போறாங்களோ, யாரை பிஎம்ஆ கொண்டு வர போறாங்களோ அவங்களுக்காக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? பிஎம் அதாவது வந்துங்க, இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆந்திர பிரகாஷ்க்கு ராகுல் காந்தி இருக்கலாம், இல்ல காங்கிரஸ் தலைமையா இருக்கலாம், ராகுல் இல்ல காந்தி விஜயகுமார் அவர்களுக்கு கனவுங்க. அது கனவை வச்சுட்டு பேச முடியாது. உங்களுக்கு யாரு பிரைம் மினிஸ்டர்? இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வந்து யார் பிரதமர் அப்படிங்கிறது இப்போ காங்கிரஸ்ல இருந்து வராங்களா இல்ல பிஜேபி இருந்து வராங்களாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு அலைன்ஸ் இருக்கு. காங்கிரஸ் இருக்குது. இந்தியா சில இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா பாஜக சாதமா இருக்குது. சரி. சில ரொம்ப கொஞ்சம் குறைவான கருத்து கணிப்பு தான் வந்து இந்த கூட்டணி பக்கம் இருக்கு. எங்களுக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆனாலும் சரி, அதுவும் அவங்க ஒன்றும் அறிவிக்கல முதல்ல. அது அடுத்து அந்த யார் பிரதமர் கேள்வி பார்த்தீங்கன்னா யார் வைக்கிறாங்கன்னு பார்த்தா பாஜக தான் வைக்குது. 2 பேர்த்திட்டையும். திமுக கிட்டையும் அதான் கேட்கறாங்க. மோடி வேணுமா வேணாமான்னு உதயநிதி அவர்களும் கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு மோடி வேணுமா வேணாமா, பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா வேணாமாங்கிற எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்க இருந்தால் போதும். அதுதான் எங்களோட எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட். அதுதான் எங்களுடைய இதுவும் அதுதான். அதுக்காக ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அம்மா காலத்தில் மோடியை லேடியை சேலஞ்ச் பண்ணிட்டு 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்றத்தை 25 நாள் முடக்கல. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இல்லைல்ல. இல்லை, அவங்க வழியில் வந்து இப்போ அம்மா வந்து மறைந்து விட்டார்கள். இதயத்தில் இருக்கிறாங்க ஒழிய அம்மா மறைந்து விட்டார்கள். ஒரு கட்சியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அடுத்து அவரோட பையன் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு அரசியல் வாரிசாக வந்து இப்போ எடப்பாடிகள் வந்திருக்காரு. அவர் என்னென்னா அவங்க கொள்கைகளை அடிப்படையில் போகிறோம். அப்போ கொள்கை அடிப்படை என்ன, தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லை, தண்ணி காவேரி பிரச்சனை. அதே உதாரணம் எடுத்தேன். அதே தண்ணி பிரச்சனை இருந்துச்சு. அன்றைக்கும் வந்து நம்ம பாஜக கூட உறவு வந்து சுமூகமாக தான் இருந்துச்சு அம்மாவுக்கும். ஆனா அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு தண்ணி வேணும், என் மக்களுக்கு தண்ணி வேணும், கொடுக்குறீங்களா இல்லையா நாடாளுமன்றத்தை முடக்குனாங்க. காவிரி ஆணையம் வைக்க வச்சாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனாங்க, தண்ணி வர வச்சாங்க. இன்னைக்கு தண்ணி வரலன்ட்டு, தண்ணி ஒரு சொட்டு கூட கொடுக்க மாட்டேன்னு அங்கிருந்து இருக்கிற முதல்வரும் துணை முதல்வரும் சொல்றாரு. நம்ம முதல்வர் என்ன பண்றாரு, கூட்டணி கட்சி தான்,
அங்க போயிட்டு விருந்து சாப்பிட்டு வராரு ஒழிய ஒரு வாரத்தை ஏங்க எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரா? ம். ஏன்னா கேட்டா எங்கேயாவது காங்கிரஸ் கழட்டி விட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பதவி பயம், ம். கூட்டணி பயம். இதுதான் நிஜம். காங்கிரஸ் கடைசி நாள் வரைக்கும் நீங்க தான் அதிமுக கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. அவங்க தான் வரல கூட்டணிக்கு. இல்ல அது கூட்டணி கூப்பிட்டாங்களா கூப்பிடலங்கிறது வந்து எல்லாரும் நீங்க பத்திரிகையாளர் வந்து வியூவம் பண்ணலாம், மற்றவங்க வந்து டிபேட் பண்ணலாம். ஒரு தேர்தல் அப்படின்னா கூட்டணிக்கு வந்து இப்போ எத்தனையோ தேமுக இது சொன்னீங்க, பாமக சொன்னீங்க, எல்லாம் அவங்கவுங்க யார் வந்து அவங்க கட்சிக்கான சரியான ஒரு புரிஞ்சுக்க முடியுது. கூட்டணி அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்றது தான். அது எந்த கட்சி வேணா எந்த கட்சி. எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு அதிமுக காணாம போகும்னு அண்ணாமலை சொல்றாரு. கூட இருந்தீங்க ஒரு காலத்துல நான் தளபதியா. யாரையும் தப்பா சொல்ல விரும்பல. யார் காணாமல் போவோம் என்று காலம் பதில் சொல்லும். ம். ஓகே. என்ன மக்கள் முடிவு பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஆமா, ஆமா. உங்கள நான் குறுக்கிடாம நேரடியா ஈரோடு மக்கள்கிட்ட ஏன் ஆற்றல் அசோக்குமாருக்கு வாக்களிக்கணும்னு நேரடியா மக்களை பார்த்து நீங்க கேட்கலாம். ஆற்றல் அசோக்குமார் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு பணியாளரா, ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரனா பணியாற்ற தயார். அதற்கான வாய்ப்பு கொடுத்தால் எந்தவித சுயநலம் இல்லாமல் உங்களுக்காக பணியாற்ற நான் தயார். நீங்கள் தயாரா? நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.